नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः. அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் புதுச்சேரி மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பினாலையும் பேராதரவினாலையும் நான்காவது நாளாக இன்றைய தினம் ஸ்வயம்வரா பார்வதி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நேற்றைய தினம் 13 அத்தியாயம் இந்த சண்டி ஹோமத்தில் ஹோமம் செய்கிறோம் என்று சொன்னோம். அதுல 12வது அத்தியாயம்ங்கிறது பலஸ்துதி. இந்த சண்டி ஹோமம் செய்வதனால நமக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது என்பதை தேவிவாச்சா அப்படின்னு அம்பாளே நமக்கு வரன் கொடுக்கிற மாதிரி பேசுகிறாள் நம் இடத்தில். ராமகிருஷ்ணா மடத்துல எல்லாம் இது தமிழ் அர்த்தத்துல புஸ்தகம் போட்டிருக்காங்க. நர்மதா பதிப்பகத்திலையும் தமிழ்ல நல்ல அர்த்தத்தோட நம்ம இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு முறை தமிழ்ல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதே 100 வருஷம் முன்னாடி இருக்கிற புத்தகத்தை பார்த்தோமே ஆனால் நமக்கு ஒரு 10 திருப்பு படிச்சாலும் மனசுக்கு ஆகும். ஏன்னா நாங்கள் தமிழர்கள், எங்கள் நாடு தமிழ்நாடுங்கிறதுனால இப்ப உங்களுக்கு புதுவிதமான பதிப்பகங்கள்லாம் உண்டாகி நாம பேசுகிற வார்த்தையை அப்படியே தமிழ்ல அர்த்தமா எழுதிட்டாங்க. அதுல எல்லா விதமான வார்த்தையும் இந்த தேவி மகாத்மிய பாராயணம் எங்கு நடக்கிறதோ அந்த இடத்தில் இருந்து அகன்றுவிடும். இதுல சந்தேகமே வேண்டாம். தஸ்யாஹம் சகலாம் பாதாம் நாசயிஷ்யாமி அசம்சயம். சம்சயம்னா சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம்னா எல்லா இடத்துலையும் நீங்க யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்திலேருந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பூணூலா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், வாத்தியார் வந்த உடனே மஞ்ச பிள்ளையாரெல்லாம் பிடிச்சு வச்சு ததேவ லக்னம் சுதினம் ததேவாம் ஆரம்பிக்கிற நேரமே நல்ல லக்னம், நல்ல நாள், நல்ல திதி என்று சொல்லுவார். அதற்கு அப்புறமா தான் பஞ்சாங்கத்தில் போடுறத படிப்பாங்க. சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே அப்படி திதி வார நட்சத்திர யோக கரணம் எல்லாம் இந்த பிள்ளையார் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களே படிக்கிறாங்க. அப்ப அப்படின்னா எல்லா நாளும் நல்ல நாளே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம அறியாமையிலே ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, சதுர்தசி இப்படி அது வந்துட்டே தான் இருக்கு மாத்தி மாத்தி. ஆனா இந்த தேவி மகாத்மியத்தை பார்த்தீங்கன்னா அஷ்டமியாஞ்ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் ஜைக சேதசா ஸ்ரோஷ்யம் தி சைவயே பக்தியா மம மகாத்மியமுத்தமம். அஷ்டமி, சதுர்தசி, நவமி இந்த மாதிரி நாட்கள்லாம் நீ இதை பாராயணம் செய்தால் அல்லது இந்த பாராயணத்தை கேட்டாலோ நான் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சு உனக்கு உத்தமமான அனுகிரகத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறாள் அம்பாலானவர். அதுக்கப்புறமா மனிதனுக்கு எல்லா இடத்துலையும் பயம் சூழ்ந்து இருக்கு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் தன்னை அறியாம வருது. அதே மாதிரி துக்கம் வருது. துக்காது திராயது இது துர்கா. துக்கத்தில் இருந்து விடுவித்து காப்பாற்றுவோள் தான் துர்கா தேவி. அதே மாதிரி எதை கண்டாலும் பயமா இருக்கு. அது ஒரு மகானுத்தர் இருந்தார், அவர் பட்டியலிட்டு இருக்கார். நல்ல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாக்க போகே ரோக பயம். நல்ல சுகங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு வியாதியை கண்டு பயப்பட வேண்டியது. குணே கல பயம். நல்ல குணமா நாம வாழ்ந்துட்டே இருப்போம் அப்படின்னா 10 பேரோடு சேர்ந்தாக நாம ஏதாவது தவறு செஞ்சுருவோமான்னு பயப்பட வேண்டியது. குணே கல பயம், காயே கிருதாந்தாத் பயம்.
அப்படியே ஒரு 40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படியே மனசுல வருது. அது ஒரு 30 வயசு மட்டும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியாம அப்படியே தள்ளிட்டு போயிடணும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கவலைகள் நம்மளை சூழ்ந்து ஒரு பயம் வருகிறது. காயே கிருத்தாந்தாது பயம். சரி, அதுக்கப்புறம் என்னப்பா, சரி நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட யாரா படிச்சு வந்து நம்மளை கேள்வி கேட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் வருது. சாஸ்திரே வாதி பயம். எதை கேட்டாலும் தொட்டதெல்லாம் பயமா இருக்கு. அதனால என்னன்னா, நீ தெய்வத்தை சரணாகதி அடைந்து வைராக்கியம் என்பதை வைத்துக் கொண்டு ஒரே காரியத்தை இடைவிடாமல் நீ செய்து வந்தாயே, ஆனால் உனக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். நசஸ்திரா நலதோ யௌகா கதாச்சித் சம்பவிஷ்யதி. பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை நான் உனக்கு செய்கிறேன். சரி, சொத்தெல்லாம் சேர்த்துவிட்டு அரசாங்கம் வரி போட்டுருவோம், புரியுதா? சரி, இது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னா ஒரு காலத்துல இந்த பக்கத்துல தமிழ்நாடு, இந்த பக்கத்துல இருந்தா 2 ரேஷன் கார்டு வச்சு வாங்கினவங்களும் இருக்காங்க. அதனால அதை கண்டாலும் பயமா, எதை பார்த்தாலும் ஒரே பயம். நசஸ்திரா நலதோ யௌகா கதாச்சித் சம்பவிஷ்யதி. அதனால ராஜாக்கள்னால நமக்கு ஒரு பயம் வராது, திருடர்கள்னாலையும் பயம் வராது. எத்தனையோ சிசிடிவி கேமராங்கிறான், அதுதான் முதல்ல உடைக்கிறேங்கிறான், அதுதான் அதுல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு தான் அவன் எடுத்துக்கிறேங்கிறான். ஏடிஎம் மிஷினே காணா போயிடுது. உலகத்துல இப்படி இருக்கு. அதனால இந்த மாதிரி பயங்கள்லாம் நிவர்த்தியாகும். தஸ்யுதோவா ந ராஜதா. ராஜாவினிடத்திலையும் பயம் நமக்கு இருந்தாலும் அந்த பயமும் போகும். திருடர்களால ஏற்படக்கூடிய பயமும் நம்மளை விட்டு போகும். அதற்கப்புறமா இந்த பூகம்பம், அக்னி தாகம், நிறைய மழை, இதெல்லாம் இயற்கை சீற்றங்களால ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் விலகும். நசஸ்திரா நலதோ யோகா கதாச்சித் சம்பவிஷ்யதி. தஸ்மாது மமைதன் மாஹாத்மியம் பఠితவ்யம் சமாஹிதை. அதனால நீ நல்ல சாந்தமான மனசோட ஆனந்தமாக இந்த மகாத்மியத்தை படித்துக் கொண்டே வர வேண்டும். உனக்கு படிக்க முடியலையா? ஸ்ரோதவ்யஞ்ச சதா பக்தியா. காது கொடுத்து நல்லா கேட்டு. பகவான் தங்க நகையை பெருசு பெருசா போட்டுக்கிறதுக்கு காது கொடுக்கல. ஸ்ரோத்திரம் ஸ்ருதேனைவ நகுண்டலேனா. அது திருப்பி கொஞ்ச நாள் ஆனா அழுக்கா போயிடும். மாதிரி அதை போய் திருப்பி நாம வெளுப்பாக்கணும், எத்தனை பெருசு போட்டுட்டாலும். அதனால நல்லதை காதால கேட்க கேட்க நமக்கு நல்ல சித்த சுத்தி ஏற்பட்டு ஞானம் கிடைக்கும், ஒரு புத்தி தெளிவாக இருக்கும். தானேன பாணிகி நது கங்கனேனா. உனக்கு கை எதுப்பா அழகு அப்படின்னா, கொடுத்து பழகுபா, இருக்கிறத அள்ளி கொடு, கிள்ளி கொடுக்காத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கொடுத்த உனக்கு தங்க கையில போட்டா பெரிய அழகு இல்லை. நீ யாரை பார்த்தாலும் பெருசு பெருசா அரை கிராமையே ஒரு பவுன் மாதிரி பண்ணி கொடுத்துடுறாங்க, புரியுதுதா? அதனால போட்டுட்டு அது பார்த்தா என்னதான் தெரியல, நாடகத்தெல்லாம் வேற பார்த்தா பயமா இருக்கு. ஆனா அதே தான் விடாம பார்க்கணும். ஆனா என்னன்னா, தானேன பாணியி நது கங்கனேனா. எத்தனை வித விலை உயர்ந்த கங்கணங்கள் போட்டாலும் கைக்கு அழகு இல்லப்பா, கொடுத்தாதான் அழகு. அதனால ஸ்ரோதவியஞ்ச சதா பக்தியா பரம் ஸ்வஸ்ய யனம் ஹி தத்து. பக்தியோடு நீ இதை கேட்டதே ஆனால் கிரகங்கள்லாம் உனக்கு ஒண்ணுமே பண்ணாது. உபசர்கா நசேஷாம் ஸ்து. நிறைய வியாதி பயங்கள்லாம் ஏற்பட்டா கூட அந்த மகாமாரி முதலிய வியாதி எல்லாம் பயத்திலாம் நம்ம காப்பாத்திருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் பண்ணின தபசு எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சாச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது அது மகாமாரி பயம் தான் சொல்லுவார்கள். ததா திரிவிதம் உட்பாகம். 3 விதமான தாபத்திரயங்கள்லாம் இருக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக. சரீரத்தோட சேர்ந்த ஒரு பயம், ஒரு தாபம். அதுக்கப்புறமா ஏற்கனவே நாம பண்ணி வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ ஜென்மா எடுத்துதானே நமக்கு இந்த மனித சரீரம் கிடைத்திருக்கு. அதனால உங்களுக்கு அந்த ஒரு பயம், ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக. அதனால குலதெய்வ வழிபாடு குற்றங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு குற்றங்கள்,
இது அத்தனையுமே உனக்கு போயிடும். சதா நதத் விமோக்ஷ்யாமி சாநித்யம் தத்ரமே ஸ்திதம் எத்ரைத பட்யதே சம்யக் நித்யம் ஆயத்தனே மமா. தினந்தோறும் இதை நீ படித்து வருவாயே, ஆனால் அந்த இடத்துல நான் நித்திய சாநித்தியமாக இருந்து உனக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறேன். இதுக்கு நீ உனக்கு முழுவதும் அர்த்தம் தெரிஞ்சாலும் அர்த்தம் தெரியாம நீ படிச்சாலும் ஜானதா அஜானதாவாபி பிரதீட்சிஷ்யாமி அகம் பிரீத்யா வந்தி ஹோமம் ததா கிருதம். அக்னியில உன்னால முடிஞ்ச திரவியங்களை ஹோமம் பண்ணேன்னா நான் சந்தோஷம் அடைகிறேன். அப்போ உன்னால தினமும் செய்ய முடியலையா? சரத்காலே மகா பூஜா கிரியதே யாச்ச மகாரிஷிக்கு. வருஷத்துல ஒரு முறையாவது இந்த சரண் நவராத்திரி காலத்திலேயாவது இத 13 அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி ஒரு முறையாவது நீங்க ஹோமம் செய்யும். சில பேர் சண்டி ஹோமம்னா வீட்டுல செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் வீட்டுல படிக்கிறதுக்கு தான் புராணமே ஏற்பட்டு. வீட்டுல நாம படிக்கிறதுக்கு தான் நித்தியம் ஆயத்தனம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வீட்டுல படிக்கலாம். சரத்காலே மகா பூஜா கிரியதே யாஜவாரிஷிக்கு தஸ்மான் மமைதன் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதா. உன்னால படிக்க முடியலன்னா படிக்கிறவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு உன்னால முடிஞ்ச ஒரு தான கிரியைகள்லாம் செய்து சம்பாவனை வஸ்திரம் முதலியவற்றெல்லாம் கொடுத்து அவரிடத்தில் இருந்து நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேயானால் சர்வாபாதா விநிர்முக்தா, எந்த விதமான ஒரு உபாதைகளும் இருக்காது உனக்கு. நீ நினைக்கிறது நடக்கும். தன தானிய சுதான்விதா மனுஷ்யோ மத் பிரசாரேன பவிஷ்யதி ந சம்சயா. இந்த ஒரு மனிதனா பிறந்தவன் பூரா இதை நாம உங்களுக்கு கடைபிடித்தோமையானால் சந்தேகமே இல்லாம அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் அவனை விட்டு அகன்று அவனுக்கு எது தேவையோ எது விதிக்கப்பட்டிருக்கோ எது அவன் தர்மத்துக்கு விரோதம் இல்லாம ஆசைப்படுகிறானோ அத்தனையும் அவனுக்கு நான் கொடுக்கிறேன். பராக்கிரமஞ்ச யுத்தேஷு ஜாயதே நிர்பய புமான். நீ அப்படி யாராவது உனக்கு எதிரி தொல்லை இருக்கு, ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அந்த பயத்தெல்லாம் நான் போக்குகிறேன். எங்க உலகத்துக்கு விஸ்வசாந்தி கர்மான்னு பேர் இந்த சண்டி ஹோமத்துக்கு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. விஸ்வம்னா உலகம், சாந்தி கர்மணி சர்வத்திர ததா துஸ்வப்ன தரிசனி. சில பேருக்கு படுத்துட்டா தூக்கமே வராது. சொப்னத்துக்கு என்ன பலன்னு கேட்கறவங்கலாம் இன்னும் இருந்தாங்க. ஆனா சொப்ன பலம்னே புஸ்தகம் இருக்கு. என்னென்ன சொப்னம் எப்பப்ப வந்ததுன்னா என்னென்ன அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதனால துஸ்வப்னங்கள்லாம் உன்னை விட்டு அகன்று விடும். கிரகங்களை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிரக பீடாசு சோக்ராசு மகாத்மியம் சுனியானுமா. ஏன்னா நம்ம எங்க போனாலுமே நாம் அனைவருமே ஒரு வரையறைக்கு உட்பட்டவர்கள் தான். கடவுள் தான் சர்வஜன், கடவுள் தான் உலகம் பூரா இருக்கக்கூடியவர். அதனால நாம செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும், சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், அத்தனையுமே நாம செஞ்சுவிட முடியுமான்னா முடியாது. ஏன்னா நாம ஒரு கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கோம். சில பேர் இன்னைக்கு சிங்கேரி ஆச்சாரியோட உபன்யாசத்தை கூட கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் கொஞ்சம் பெரிய வேலைகளா செய்வார்கள் உலகத்தை சுத்தி. சில பேர் ஒரு தொட்டியில் இருக்கிற மீன் மாதிரி அதையே சுத்தி சுத்தி வருவார்கள். அப்படி எல்லாம் அவர் உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரவர்களால என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு பயம் இல்லாம கிரகங்களால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள்லாம் நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு துஸ்வப்னஞ்ச நிவృత్తిம் சுஸ்வப்னம் உபஜாயதே உபசர்கா சமமியாந்தி கிரக பீடாஷ்ட தாருணா. உனக்கு கெட்ட சொப்னங்களா வந்துதா, நீ அம்பாளை பிரார்த்தனை பண்ணி இதை பாராயணம் பண்ணினீங்கன்னா உனக்கு அதெல்லாம் அப்படியே நல்ல சொப்னங்களா வந்துடும். உபசர்கா சமமியாந்தி. கிரகங்கள்னா பயப்படுற, ராகு திசைனா பயமா இருக்கு, சனி திசைனா பயமா இருக்கு, எல்லாம் பயமா இருக்கு. எந்த கிரகமும் ஒண்ணும் பண்ணாது.
துர்வృத்தானாம் அசேஷானாம் பதஹானி தரம் பரம் ரக்ஷோபூத பிசாஜானாம் பதனாத் ஏவ நாசனம். சில இடங்கள்ல நாம இன்னைக்கு பல பேர் இருக்கிறார்கள், கால் எடுத்து வச்சாலே இந்த பூமியில என்னென்ன இருக்கு, என்னென்ன சிரமங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு மனிதன் எப்படி தோஷத்தோட தான் பிறந்திருக்கும். ஜென்மைவ பிரசமோ தோஷா தத் பீபத்ஸா புபுத்தியதேங்கிற அதே மாதிரி பூமிக்கும் சில தோஷங்கள் இருக்கு. இந்த கோவிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷம் பூஜையே இருந்திருக்காது, அந்த இடத்துல விளக்கேற்ற கூட ஆள் இருந்திருக்காது. ஆனா அந்த பூமிக்கு ஒரு நல்ல தன்மை வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த இடத்துல பிரம்மாண்ட கோவிலா போன வருஷங்கள்லாம் அப்படி இருந்தது, இந்த வருஷம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னா அந்த பூமியோட தன்மை உங்களுக்கு நம்மளாலேயே அதுவும் உங்களுக்கு அந்த மயமதம்ங்கிற புஸ்தகத்துல இதுதான் சொல்லியிருக்காங்க. 16 விதமான பூமிக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னாலும் இதை பாராயணம் பண்ணினாலே போகும். கிட்டத்தட்ட 36 வருஷமா நாங்க இந்த ஹோமத்தை பண்றோம். எத்தனையோ இடங்கள்ல போய் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு பல மாடி கட்டடங்களா இருக்கு. இதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மைகள். 1956 தான் சாந்தானந்த சுவாமிகள், டாக்டர் வைத்தீஸ்வர சாஸ்திரிகள், பிரதார்த்தி ஹரி சாஸ்திரிகள், வெங்கட்ராம சாஸ்திரிகள், இன்னும் பல பேரை வைத்துக் கொண்டு உங்களுக்கு இந்த சண்டி ஹோமத்தை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் செய்யணும்னு சொல்லி 61 அனந்தராம தீட்சதர் எல்லாம் கூப்பிட்டு சஹஸ்ர சண்டி மகாயகி புதுக்கோட்டையில பண்ணினேன். அதுலேருந்து 27 நாட்கள் தொடர்ந்து ஹோமங்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த இடத்துல 63 ஆண்டு காலமாக நிறைய ஹோமங்கள் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஜெகன்மாதா பிரதிஷ்டியானத்திலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 27 நாள், 48 நாள், 108 நாள், இந்த மாதிரி நிறைய ஹோமங்கள் செய்து கொண்டே வந்தார்கள். அவருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் இந்த இடத்துல இங்கே ஒரு ஹோமம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கு. அதனால பூத பிரேத பிசாச உபதிரவா, ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டாக்டர் போனா அவனுக்கு புத்தி சரியில்லைங்கன்னா என்னெல்லாமோ பேர் சொல்றாளே தவிர, ஆனா நீங்க என்னன்னா சில பேருக்கு ராத்திரி வேளையில நடந்து போனாங்க, அங்க முனி ஓட்டம் இருந்ததுன்னா அது ஏறி அவங்க முதுகுல உட்காந்து, இதெல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க திருச்சியிலேருந்து நீங்க கரூர் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு திண்டுக்கரைன்னு ஒரு இடம் வரும், ஜீயபுரம் தாண்டினதுக்கு அப்புறம். அங்க அப்படியே அந்த வருஷாந்திரத்துல அவங்க எல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணி ஒரு நல்ல சாட்டை, எலுமிச்சை சாட்டை அப்படியே தூக்கி போடுவாங்க, காணாம இன்னும் இருக்கு. அதனால உறையூர்ல எல்லாம் அப்படி இருக்கு, பல இடங்கள்ல அப்படி இருக்கு. அது இதே மாதிரி இந்த ஈசிஆர் ரோட்ல நீங்க போகும்போது ஒரு 5-6 இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அங்கெல்லாம் முனீஸ்வரர்கள், அதுக்கப்புறம் சாஸ்தா, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் அந்த காவல் தெய்வத்துக்கெல்லாம் சரியான வழிபாடு இல்லாததுனால அது உங்களை மக்களை பொறுத்து கொண்டு துன்புறுத்துகிறது. தோட்டாணிக்கரையில் போனா ஆணியெல்லாம் அடிச்சிருப்பாங்க, பார்த்துக்கலாம். இது எல்லாமே உலகத்தில் இருந்து எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, தள்ள முடியாது. இது அத்தனையிலேருந்து விடுபட்டு நாம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த தேவி மகாத்மியம். இது தொடர்ந்து செய்து வருகிறோம். இப்ப அடுத்தது 23ஆம் தேதியிலேருந்து வேளச்சேரியில கணபதி சச்சிதானந்த சுவாமியோட ஆசிரமத்துல நடக்கிறது. 24, 25, 26, 27, 28 5 நாளைக்கு ராம் கணேஷ் மஹால்னு குரோம்பேட்ல நடக்குது. அதுக்கப்புறம் மார்ச் மாசம் 4ஆம் தேதி தான் வேளச்சேரியில முடியுது. 5ஆம் தேதி ஒரு நாள் விட்டு 6ஆம் தேதியிலேருந்து ஒசூர்ல 5 நாள் ஹோமம் நடக்குது. அதனால இது அத்தனையுமே தெய்வத்தினுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகமும் குருநாதர்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் செய்ய முடிகிறது. அனைத்துலக நலம் வேண்டி எல்லாருக்காகவும் எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை பண்றோம். அது இப்ப நிறைய இந்த ஹோமங்கள் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, புவனேஸ்வரி ஜெகன்மாதாவுக்கு திருப்பணி 90% வேலைகள் முடிஞ்சாச்சு, இன்னும் 10% தான் இருக்கு. மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு பாலாலயம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஜூன் மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி காலத்தால மகா கும்பாபிஷேகம், 5ஆம் தேதி இரவு உங்களுக்கு மகா அபிஷேகம். அதனால ஒரு 10 கால பூஜையாக வைத்து அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்க போகுது.
அதுக்காக அனைத்து விதமான பூர்த்த தர்மம் எல்லா மக்களும் சேர்ந்து தான் கோவி கட்டி ஆகணும். அதனால உங்க எல்லாராலையும் என்ன முடிகிறதோ அதை நீங்க அந்த அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவுருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோமாக. ஓம் வாசுதாதி சர்வதேவத்யம் வைவாசः சர்வா ஏவ தேவதாः ப்ரீணாதி சாங்காயி சாயுதாயி சவாஹனாயி சக்தி சபரிவாராயி ஐம் மகாகாளி ஹ்ரீம் மகாலக்ஷ்மி க்ளீம் மகாசரஸ்வத்யை ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விஜயச்சண்டிகா பரமேஸ்வரி நமः. சகஞ்சுகம் வஸ்திரம் நமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. பிரம்மகீடஜனனி वर्णाश्रम विधायिनी निजाज्ञा रूपणीयमे पुण्या पुण्य फलप्रदे श्रुति सीमंत सिंदूरीकृत पादाब्ज धूरिके सकलागम संदोह शुक्ति संपुट मौक्तिके पुरुषार्थ प्रदे पूर्णे भोगिनी भुवनेश्वरी अंबिके अनादि निधने हरिब्रह्मेन्द्र सेविते नारायणी नादरूपे नामरूप विवर्जिते ह्रींकार्यै नमः. नमो नमः. चन्द्रमावापामायतनम् आयतनवान् भवति. चन्द्रमसायतनं वेद आयतनवान् भवति. आपो वै चन्द्रमसायतनम् आयतनवान् भवति. साङ्गायी सायुधानी सवाहनानी शक्ति सपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्येचण्डिका परमेश्वरी नमः. पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा. ओम ह्रीं पुरस्तात् विश्वदर्शनी अत्रागथाक्षरा संनिविष्टा अभिष्ठायी नाम जरा पुराणी महत्तरा महिमा देवतानां. नवयोनिर्नवचक्राणि दीधिरे नवैवयोगा नवयोगिनीश्च. नवानां चक्रे अधिनाथास्यो नवभद्रा नवमुद्रा महीना. एकासा आसीत् प्रथमासा नवासीत् आसो नविंशदासो न त्रिंशत्. चत्वारिंशदथ तिस्रः समिधा उषतीरि मातरो मा विशन्तु. ऊर्ध्वज्वलज्वलन ज्योतिरग्रेतमो वैतिरश्चीनवजरं तत्रजो भूत्. आनन्दनं मोदनं ज्योतिरिन्दोरेतावु वै मण्डला मण्डयन्ति. तिस्रश्च रेखाः सदनानि भूमे त्रिविष्टपाः त्रिगुणाः त्रिप्रकाशाः. एतत्पुरं पूरकं पूरकानामत्र प्रथेते मदनो मदन्या. मदर्तिका मानिनी मंगलाज सुभगाज सा सुंदरी शुद्धमत्ता. लज्जामतिस्तुष्टिरिष्टाज पुष्टा लक्ष्मीरुमा ललितालालभन्ति. इमां विज्ञाय सुधया वदन्ति परिश्रुता तर्पयन्त स्वपीठां. नागस्य पृष्ठे महतो वदन्ति परं धाम त्रैपुरञ्जा विशन्ति. नामो योनिः कमला वज्रपाणिर्गुहाः सा मातरिश्वाभ्रमिन्द्रः. पुनर्गुहा सकला मायजाज पुरुच्छेषा विश्वमाता दिविद्यु. पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति. थोयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते. साङ्गानि राजुदानि दवाहनानि शक्तिपरिवाराणि ऐं महाकाली ह्रीं महालक्ष्मी क्लीं महादरद्वत्यै ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वर्यै नमो नमः. गन्धपुष्पाक्षतकुङ्कुमफलताम्बूलदयिताम् आज्ञावदितां महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा. इतः पूर्वं प्राणपुण्डिदेहधर्माधिकारतः जाग्रत्स्वप्नदुडुप्यवध्यात्मनगावाजाकर्मणास्ताभ्यां मध्यामुदरेण शिष्णायत् स्मृतं यदुक्तं यद्रुतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा.
इदानीमग्निस्थम् आवाहितं सकलदेवता चैतन्यं कुम्भतीर्थे संयोजयामि। ओम परमानंदलहरी नमः। ओम परचैतन्यदीपिकायै नमः। स्वयं प्रकाशकिरणायै नमः। ओम नित्यवैभवशालिन्यै नमः। विशुद्धकेवलाखण्ड सत्यकालात्मरूपिण्यै नमः। आदिमध्यान्तरहितायै नमः। महामायाविलासिन्यै नमः। गुणत्रयपरिच्छेत्री नमः। सर्वतत्त्वप्रकाशिकायै नमः। स्त्रीपुंसभावरसिकायै नमः। जगत्सर्गादिलम्बटायै नमः। अशेष नामरूपादि वेदच्छेद रविप्रभायै नमः। अनादिवासनारूपायै नमः। वासनोद्यप्रपञ्चिकायै नमः। प्रपञ्चोपशमप्रौढायै नमः। जराजर जगन्मय्यै नमः। समस्तजगदाधारायै नमः। सर्वसञ्जीवनोत्सुकायै नमः। भक्तचेतोमयानन्द स्वार्थवैभवविभ्रमायै नमः। सर्वाकर्षणवश्यादि सर्वकर्मदुरन्दरायै नमः। विज्ञानपरमानन्दविद्यायै नमः। संतानसिद्धिदायै नमः। आयुरारोग्यसौभाग्यबलश्रीकीर्तिभाग्यदायै नमः। धनधान्यमणिवस्त्रभूषालेपनमाल्यदायै नमः। गृहग्राममहाराज्यसाम्राज्यसुखदायिन्यै नमः। गायत्री भुवनेशानी दुर्गा काल्यादिरूपिण्यै नमः। वत्स्यपूर्ववराहादिनानारूपविलासिन्यै नमः। महायोगीश्वराराध्यायै नमः। श्रीचक्रस्थितसञ्चारिण्यै नमः। ऐं नमः ह्रीं नमः क्लीं नमः जां नमः मुं नमः डां नमः जीं नमः विं नमः जैं नमः। ॐ ऐं ह्रीं क्लीं नमः। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नमः। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये नमो नमः। नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि। धूपदीपौ समर्प्य உலகலாம் நிறைந்த தாயே, உலகலாம் நிறைந்த தாயே, எல்லா உயிரும் நீ, எல்லா உயிரும் நீ, எல்லா செல்வமும் நீ, எல்லா செல்வமும் நீ, எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே, நடத்துவதும் நீயே. உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது. இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா. பசுக்கு உணவு ஆவாய், பருகும் நீராவாய், நோய்க்கு மருந்தாவாய், இருள் போக்கும் ஒளியே, வறுமை நீக்கும் செல்வமே, தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள், அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள், அன்னையே ஆதிசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளர்ந்து என்னை உனதாக்கி உரிய அருள் புரிவாயம்மா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி. பகுவை பஹ்வஸ்வாயை பஹ்வஜாவிகாயை बहुवेहवाहि बहुमाशतिलायै बहुहिरण्यायै बहुहस्तिकायै बहुदासपूरुषायै रविमत्यै पुष्टिमत्यै
भूराय स्पोषायैराजास्तु साम्राज्यं भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्टिकं राज्यं महाराज्यमाधिपत्यं गणेशस्कन्दजननि मातङ्गि भुवनेश्वरि भद्रकालिनवस्तुभ्यं चामुण्डायै सुमङ्गलम्। समस्त देवता